ஸ்ரீபாதம் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் முதல் தடவை ஸ்ரீபாதம் போகிறது. கொஞ்சம் நீங்களே ரோடை பாருங்க, சும்மா செங்குத்தாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு பிறகு வெளியில் போகலான்ட்டு கிளம்பி ஸ்ரீபாதிக்கு வந்துட்டேன். இதுதான் முதல் விளாக். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், பட் போஸ்ட் பண்ணதில்லை. ரொம்ப தூரமாக வந்தாச்சு. நான் முழுசாக மேலே போய் சேர்ந்தேன்னா விவோ ஃபோட்டோ பிடிச்சி போடுறேன். பாய். குறிப்பிட்ட தூரம் ஒரு 4-5 படி, ஒரு ஃப்ளட்டான ரோடு அப்படி தான் இருந்தது. போக போக செங்குத்தாக இருக்குது. உசுரோட போய் சேருவானு தெரில, தனியாக வேற வந்துருக்கிறேன். ஸ்ரீபாதையில் இன்னுமே இந்த கட்டுமான பணிகள் போய்கிட்டு தான் இருக்குது போல். பணியிருந்து கல்லை கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. மேலே போகிறவங்க ஒவ்வொருத்தங்களையும் கொடுத்து விட்டுருவானுங்க. சரின்ட்டு அதில் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கும்போது ஸ்டைலாக வாங்கிட்டேன், கொண்டு போகும்போது தான் உசுறு போகுது. ஒரு சிலர் அங்கங்கே வச்சுட்டு போயிடுறானுங்க. அதையும் பாவம் அந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. உட்காரத்துக்கு ஒரு இடம் இருக்குது காய்ஸ். ஓகே, வ்ளாகை மொதல் தடவை பார்க்குறீங்கன்னா, என் பேர் டானி. பெரிய வ்ளாகர்லாம் கிடையாது, ஜஸ்ட் யூடியூப் ஆசை. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கண்ணாடியை போட்டெல்லாம் சிகப்பாக தெரியுதுங்க. முன்னாடி பாருங்கள், செம்ம வியூ ஒன்று இருக்குது. ஸ்ரீபாதைக்கு வரவங்களும் நிறைய பேர் நல்லா இங்கே இருக்காங்க. ஆனாலும் இந்த ஒரு சில குப்பைகள்லாம் போட்டு போகிறோம். போடாங்கடான்னு பணியை சொல்லி தான் அனுப்புகிறானுங்க. கேட்குற மாதிரி இல்லை. இன்னும் ரொம்ப தூரம் போகணுங்க. இது எங்கே போய் முடிய போதோ தெரியல. தனியாக போயிடலான்ட்டு வந்துட்டேன். மற்ற இடங்கள்லாம் கிளைம் பண்ணியிருக்கிறேன், பட் இந்தளவுக்கு கிடையாது. நினச்சதை விட கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, தொடர்ந்து பாருங்கள். நான் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு மேலே போய் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் வீடியோவை. நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், மேலே போகிறவங்க யாருமே இல்லை. இதோ பின்னாடி யாருமே இல்லை. ஆனால் மேலேருந்து இப்போ தான் எல்லாம் பணியாக வந்துட்டுருக்காங்க. நானும் இந்த சன்ரைஸ் பார்க்கணுன்னு தான் போகலான்னு பிளான் பண்ணேன், பட் சன்ரைஸ் பார்க்க இல்லாமல் போயிடுச்சு. யாருக்காவது உங்களோட எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. ஃபிசிக்காக எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணுமோ அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்ட்ரீமை தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க. ஆனால் என்ன, இங்கே வயசானவங்க கூட வந்துட்டு தான் இருக்காங்க. நான் அதை மீன் பண்ணலை. பட் நீங்கள் உங்கள் உடம்புக்கு எவ்வளோ முடியும்னு நினைக்கணும்னு ஒரு சேலஞ்ச் பண்ணிங்கன்னா வாங்க. ஆனால் தனியாக வாங்க. சேர்ந்து வந்தால் அதோட அந்த மாதிரி வைப் பண்ண இல்லாது, அது வேறு கேட்டகரி. ஸோ வாங்க கைஸ். நுவர்லியில் இருக்கிறதுலையே ஒரு பெஸ்ட்டான டூரிஸ்ட் பிளேஸ். ஆனால் நான் நுவர்லியிலே தான் இருக்கிறேன். இன்றைக்கி தான் முதல்ல வரேன். இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா டைம் அமையலை. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒன்று சொல்லி மிஸ் பண்ணிடுறேன். பட் இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் பெரிய தூரம் போக இருக்குது. பட் கொஞ்சம் நின்று திரும்பி பார்த்தா அங்கே பாருங்க கைஸ், மேகமூட்டம் தெரியுதான்னு தெரில. இந்த ஃபோனில் அவ்வளோதான் குவாலிட்டி. ஆனால் நேரில் பார்க்க அல்ட்ரா HD 4K எல்லாத்த விடையும் அதிகமாக செம்மையாக இருக்குது. மேகம் நகர்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். மேகத்துக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க, அதுக்குள்ளே ஒரு நீர்வீழ்ச்சி. அது தெரியுதான்னு தெரில, போச்சு. அந்த நீர்வீழ்ச்சி மேகமூட்டம் மறைச்சிருச்சு. காட்டுக்கு நடுவில் பவுடர் அள்ளி கொட்டின மாதிரி அப்படியே மேகமூட்டம் போய்கிட்டுருக்கு. இப்போ நான் அதிகமாக மேலே போகும்போது மழை வந்துடும் தான் நினைக்கிறேன். நான் சேஃப்டிக்காக ஒரு ரெயின் கோட் கொண்டு வந்திருக்கேன். இங்கே வாரீங்கன்னா ரெயின் கோட் முக்கியமாக எடுத்துக்கோங்க. ஜேர்சி ஒன்று எடுத்துக்கோங்க. அது இந்த நான் போட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு கோட்டாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெதர் எப்போ மாறும்னு சொல்லவே முடியாது. நான் பனியை ஸ்டார்ட் பண்ணும்போது மழை தூர்ந்துச்சு, பட் மேலே வரும்போது மழை குறைஞ்சி செம்மையாக வெயில் அடிச்சுது. அதனால தான் ஜாக்கெட்டை கழட்டி பின்னுக்கு போட்டு இப்படி வந்துட்டுருக்கேன்.
பட் இதுக்கு மேலே போகும்போது மறுபடியும் மழை வருது. இந்த கல்லை கொடுக்க சொன்னாங்க. 2 டிரான்ஸ்போர்ட் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபார்மர் அவ்வளோது ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அது பக்கத்தில் ஆட்கள் நிற்பாங்க, கொடுங்கன்னு சொன்னானுங்க. கண்டுட்டேன். ரைட், அங்கே கொண்டு போய் இதை கொடுத்துட்டு கிளம்புவோம் கைஸ். என்னை தூக்கி நடக்க முடியல, ஆல்ரெடி வேர்த்து நாறிட்டேன். ஓரளவுக்கு டாப்புக்கு வந்தாச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். அப்படியே என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வியூ ஒன்று தெரியும். ரைட், மறுபடியும் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த vlog. இதில் மெயினாக நான் இதை எடுக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு ரீசனும் கிடையாது, சும்மா எடுத்துகிட்ருக்கேன். யாருக்காவது வரணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா, இப்போ நான் ஸ்ரீபாதை போகணுன்னு விருப்பப்பட்டப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். பெருசாக எந்த வ்ளாகர்ஸும் போட்டில்ல. ஒருத்தர் போட்டிருந்தார், செமையாக இருந்துச்சு. இது நிறைய பேர் சிங்களத்தில் தான் போட்டிருந்தாங்க. தமிழில் ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு அண்ணா தான் போட்டிருந்தார். நான் பேரை மறந்துட்டேன். அவரோட வ்ளாகாக பார்த்தேன். அவர் 2-3 ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தார் போல். நல்லா இருந்துச்சு அது. ஸோ அந்த மாதிரி ஒரு வ்ளாகாக போடுவோம், வாரவங்க சும்மா என்னை மாதிரி யாராவது சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியுமேன்ட்டு எடுக்கிறது தான். இன்னொரு ஸ்டாச்சு இருக்குது, மரம் மாதிரியே இருந்தது கைஸ். ஆனால் அது ஒரு ஸ்டாச்சு. என்ன பண்ணியிருக்கானுங்க, பச்சா குப்பை தொட்டிடாது ஸ்டாச்சு, குப்பை தொட்டி. ஆனாலும் வெளியில் தான் குப்பையை போட்டிருக்கானுங்க கைஸ். தயவு செஞ்சு யாராவது வாரீங்கனாலோ சாதாரணமாக நீங்கள் வெளியில் போனீங்கன்னா கூட குப்பையே போடாதீங்க. ஓகே, வர ஆரம்பிச்சிச்சு. சின்ன ஷாப்பிங் பேக் ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வீச வேண்டிய சாமான்களை அதில் போட்டு ப்ராப்பராக அதை டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஏன்னா நேச்சரை நம்ம தான் பாதுகாக்கணும். நேச்சரை ரசிக்கிறதுக்காக ரொம்ப தூரம் வரோம், நிறைய செலவு பண்ணுறோம். ஆனால் அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ண மாட்டோம். அதை பண்ணோம்னாலே போதும்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வாங்க, ஃபன் பண்ணுங்கள், சில் பண்ணுங்கள். ஆனால் சேம் டைம் இடத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ரொம்ப பசிக்குது. ரொட்டி ஒன்று வாங்கியாச்சு. இது 150 rupees. கரெக்டாக உச்சத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு கிளம்புவோம். டீயும் ஒரு ரொட்டியும். டீ 200, ரொட்டி 150 வாங்கி அடிச்சுட்டு ஏறனா இது வரைக்கும் வந்ததை விட செங்குத்தாக இருக்குது ரோட்டு. இதோ அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து ஒரு மாதிரி போகிறேன். ஆனால் போக போக ரோட் ரொம்ப ஹைட் ஆகிட்டே போகுது. படிக்கட்டு ரொம்ப கிட்ட இருக்குது. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடச்சிருக்கு. இன்னொரு 4 பண்ணும் ஒரு 7-அப்பும் பேக்கில் இருக்குது. அதை வரும்போது யூஸ் பண்ணிக்குவோம். அநேகமாக லேட் ஆகிடுச்சுன்னா தங்கிட்டு மார்னிங் போகிறது தான் பிளான். அவ்வளோ லேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு எனர்ஜி. ஓகே, இதுதான் கைஸ். நான் மறுபடியும் உட்காந்துட்டேன். இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி போகும்போது கிச்சின்னு பூச்சிக சத்தம். இது நம்மளை என்கரேஜ் பண்ணுதா இல்லை டிஸ்கரேஜ் பண்ணுதான்னு தெரியல. நல்லா சந்தோஷமாக போகும்போது மேலே போகணுன்னு கேட்குது. கொஞ்சம் கஷ்டமாகிறப்ப ஏண்டா போகிறேன்னு மண்டை கூட டார்ச்சர் பண்ணுது இந்த பூச்சிகள்ட்டு சத்தம். வேர்த்து வடியுது கைஸ். மழை வரும்னு நினச்சேன், லைட்டாக தூரிட்டு விட்டுருச்சு. ஆனால் இப்போ முகம் வெறுத்து இருக்குது. இது மழையில் நனைஞ்சதில்லை, வேறு வயிறு நனைஞ்சது. இன்னும்
2 kilometers போயிட்டேனா இருந்தால் மறுபடியும் வியூ பாயிண்ட் தான். மேலே ஃபோன் கேமரா யூஸ் பண்ண முடியாது போல். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன், எந்தெந்த விஷயங்களை இதில் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். எனக்கு முன்னாடி ஒரு கடை இருக்குது. பொதுவாக எல்லா கடைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. படிக்கட்டு இன்னும் மேலே போகுது. கொத்துமீன் வைக்கிறேன். கொத்துமீன் 300 ரூபா கைஸ். அது வாங்கி சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டர். அதுக்கு நீங்கள் ஒரு பால் வாங்கி குடிக்கலாம், வேறு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போங்க. மோஸ்ட்லி வரவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே பனிமூட்டமாக இருக்குது. சத்தியமாக மேலே ஒன்றும் தெரியல. இப்போதைக்கு இங்கே என்ன முடிய போகிற படிக்கட்டு மட்டும்தான் எனக்கு தெரியுது. அதுக்கு மேலே ஃபுல்லாக அந்த பனிமூட்டம் மட்டும்தான் இருக்குது. இதை க்ராஸ் பண்ணிட்டேனா இருந்தால் அதுக்கடுத்து பனிமூட்டத்துக்கு மேலே இருந்து நம்ம கீழே வியூ பார்க்கலாம். வந்ததே அதுக்காக தானே. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிடுவோம். நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு தோணுது, ஆனால் சொல்லலாமான்னு தெரியல. இது vlog. நிறைய விஷயங்களை சொல்லி இதை கிரிஞ்சாக்க விரும்பல. நான் அநேகமாக இதுக்கு பிறகு எனக்கு ஸ்ரீபாதம் ஓகே. அடுத்த பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது காட்மோர். போயிட்டு பார்ப்போம். முடிஞ்சால் அதையுமே vlog போடுறேன். அதோட இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது கைஸ் நம்ம போகிறதுக்கு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்களத்தில் தான் இருக்கும். இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ பார்த்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்க தமிழ் பீப்புள்ஸ்க்கும் தான். ஏன்னா நான் மோஸ்ட்லி பார்க்கும்போது எல்லோரும் சிங்களத்திலேயே தான் போட்டு வச்சுருப்பானுங்க. எனக்கு சிங்களம் பெருசாக தெரியாது. நார்மலாக கான்வர்சேஷன் பண்ண முடியும், பட் சரளமாக பேச வராது. சேம் டைம் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு தானே முடிவு பண்ணோம் எப்படி போகலாம், என்னென்ன பண்ணலான்ட்டு. அதுக்காக தான் இப்படி ஒரு வீடியோ. வாவ், சொர்க்கத்துக்கு போகிறோம். கிளியர் ஆயிடுச்சா? மேலே போக போக இந்த பனிமூட்டத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஒரு தடவை விஜய் சித்து விலாக்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அது இங்கே வரல, நுவரெலியாவுக்கு வந்திருந்தாங்க. பட் ஸ்ரீபாதா வரலன்னு தான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக பார்க்கல. நான் அவங்கள பார்த்தா இன்ஸ்பயர் ஆகினேன். ஆனால் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. வைப் பண்ணி வீடியோ பண்ணுற அளவுக்குலாம் ஒத்து வர மாட்டானுங்க. ஸோ இது சோலோ vlog-ஆக இருக்கிறது நல்லது தான். பார்ப்போம், முடிஞ்சால் ஒரு பைக் வாங்கிட்டு இந்த மோட்டோ vlog போடணுன்னு ஆசை. அது ஒரு டைம் பண்ணுவோம். அண்ட் பார்ப்போம் கைஸ், ஒரு வேளை இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுனுச்சுன்னா இருந்தால் ஸ்ரீலங்காவில் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. எனக்கும் போகணுன்னு ஆசை தான். கண்டிப்பாக போவேன். வீடியோ பண்ணலாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் இதை போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். ஏன்னா நான் யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் பார்த்து முடிச்சாச்சு. ஆனால் ஒரு சில வீடியோஸ் நம்மளும் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேனு தோணும். அந்த மாதிரி இந்த வீடியோ யாருக்காவது தோணலாம், எல்லாத்துக்கும் கிடையாது. அப்படி தோன்றவங்களுக்கு மட்டும் வெல்கம் டு மை சேனல். ஓகே காய்ஸ், அநேகமாக வீடியோஸோட குவாலிட்டி அவ்வளோவா இருக்காது. சேம் டைம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் நான் பார்க்குற வியூலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வாங்க, வீடியோ பார்த்தீங்களா இருந்தால். பெருசாக ஒன்றும் இல்லை, 2 ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் காசு எடுத்துக்கோங்க, கிளம்பி வந்துடுங்க. வேறு எதுவும் தேவையில்லை, யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை. அதாவது நீங்கள் உங்கள் லைஃபோட கோஆர்டினேட்டராக பைலட்டாக இருந்தீங்களா இருந்தால் கண்டிப்பாக வாங்க. இந்த வீடியோ எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல, சும்மா போட்டுட்ருக்கேன். வீடியோட குவாலிட்டியும் மோசமாக தான் இருக்குது. அதோட இவ்வளோ நேரம் கடந்து வந்த அந்த பாதையை நான் காட்டுறேன். ரோடு தெரியாது, பட் நம்ம வந்த ஏரியாவோட வியூவை பாருங்கோ. அது நம்ம க்ராஸ் பண்ணி வந்த ஒரு பன்சலை.
ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது திரும்ப பனியை நடந்து போகிறத நினச்சாதான் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. பட் பரவாயில்ல, நான் அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகி தான் வந்தேன். மழை வரும்னு நினச்சேன், பட் மழை வரல கைஸ். மழை வந்தால் நல்லா இருந்திருக்கும். ரைட், ஓகே. இந்த வியூவை காட்டுறதுக்கு தான் எடுத்தேன். நல்லா இருக்குது. இந்த பக்கம் பெரிய பெரிய மலைகள் இருக்குது, பட் எல்லாத்தையுமே இந்த பனிமூட்டம் மறைக்குது. இது பனிமூட்டம் கிடையாது, இது மேகங்கள். ஓகே கைஸ், இன்னும் ரொம்ப தூரம் போகிறதுக்கு. நான் மேலே போய்ட்டு வீடியோ போடுறேன். இது என்னன்னு தெரியல, யாராவது கண்ட கேட்போம். யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது நூலுன்னு நினைக்கிறேன். ஓ, நூல் தான். இங்கேருந்தே கட்டி மேலே கொண்டு போகிறாங்களா, இல்லை மேலே இருந்து கட்டி கொண்டு கீழே வராங்களான்னு தெரியல. ஆன்மீக ரீதியாக நான் எதையும் பேச விரும்பலை, சமய ரீதியாகவும் பேச விரும்பலை. ஸ்ரீபாதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். நம்மளை மாதிரி யாராவது நல்லா மேலே இருந்து கீழே பார்க்கணும், இயற்கையோடு இருக்கணும்னு நினச்சா அதுக்கான ஒரு இடம், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு பொதுவாக இந்த சமய நம்பிக்கை கிடையாது. அதுலேயும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கானுங்க, என்னன்னு புரியலை. நம்மளாக வாங்க வந்து சில் பண்ணிட்டு போங்க. ஆனால் நான் சில் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போக இருக்குது கைஸ். இது வரைக்கும் வந்தது தூரமே கிடையாது. இதுக்கு பிறகு தான் நம்ம ரியல் ஏற்றத்தை ஏற போகிறோம். ஸோ இதுலேருந்து வலது பக்கம் வரவங்க தனியாக, இடது பக்கம் வரவங்க தனியாக போகணும். போட் போட்டிருக்கானுங்க. நான் வாங்கிட்டு வந்த மாலுபான் சாப்பிட்டு மெதுவாக போகலான்ட்ருக்கேன். இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. 2 கிலோமீட்டர்னு சொன்னானுங்க. நானும் நிற்காமல் வந்துட்டுருக்கேன். 2 கிலோமீட்டர் முடிய மாட்டுது. என் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஒயிட் கலர் ஆகிடுச்சு. வந்த பாதையும் தெரில, போக வேண்டிய பாதையும் தெரில. இப்போ நம்ம இருக்குது மேகமூட்டத்துக்குள்ளே. சுற்றி இந்த மரங்கள் தவிர்த்து வெளியில் நம்ம வந்த பாதை எதுவுமே தெரியாது. எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மேகத்தால் கவர் ஆகிடுச்சு. நம்ம இதுலேருந்து மேலே போயிட்டு டாப்புக்கு போனால் மட்டும்தான் அந்த வியூ பார்க்கலாம். இடையிலேருந்து எதுவுமே பார்க்கல. இன்னும் ரொம்ப தூரம் போகிறதுக்கு. நான் அதை சாப்பிட்டு கிளம்புறேன். அநேகமாக இதுக்கு பிறகு டாப் வியூ தான். இடையில வீடியோஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது. ஓகே கைஸ், பார்த்துக்கிட்டே இருங்க. நான் டாப் வியூவை காட்டுறேன் கண்டிப்பாக. பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்க. நீங்கள் வாங்க, பிடிக்கும். ஓகே, பாய் கைஸ். இருக்கிறதுலே ரொம்ப ஹைட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கைஸ், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இது என் ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் சிங்களம். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு சிங்களம் தெரியாது. ஆனால் வந்தோம். ரைட், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு அந்த வியூவை நான் போட்டு வரேன். பூரா பனிமூட்டமாக இருக்குது. பனியில் மேகங்கள் கையை உரசிட்டு போகுது. பனிக்குள்ளே தான் இருக்கும். இங்கே ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி. ஆனால் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. மீடியா பீஸ். ஓகே காய்ஸ், எதிர்பார்த்த அந்த தருணம் வந்துருச்சு. மழை வந்துருச்சு. மேலே போனேன். வியூ அவ்வளோவா இல்லைனாலும் கிளைமேட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சுது.
மற்றபடி அவ்வளோ பெரிய வியூலாம் இல்லை. அதனால தான் நானுமே அந்த வீடியோ எடுத்து அனுப்பிட்டேன். பட் இது நல்லா இருக்குது. மழை வந்துடுச்சு. மழையில் இறங்கி போக வேண்டியதான். ஏறுறத விட இறங்குறது ஈஸியாக தான் இருக்குது, பெரிய விஷயம் கிடையாது. பாருங்கள், வயசானவங்கலாம் போகிறாங்க. மழை கூடுற மாதிரி இருக்குது. ஃபோன் நினச்சிதுன்னா அடுத்த வீடியோ வராது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கைஸ், மழை ஓவராக இருக்குது. எப்படி பண்ணியாக போக போகிறோன்னு தெரியல, ஆனால் செம்மையாக இருக்குது. ரைட்டு, எதிர்பார்த்த மாதிரியே நடந்துருச்சு. மழை வெளுத்து வாங்குது கைஸ். டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது போகிறதுக்கு. தனியாக உசுரோட போனது தெரில. இப்படி மழை போட்டு தாக்குன்னு தாக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். பரவாயில்ல, க்ளீனாக தான் இருக்குது. என்ன குப்பை தொட்டி கொஞ்சம் நாலு பேர் தான் இருக்குது. மற்றபடி ஓகே. வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக ரெயின் கோட் கொண்டு வந்தே ஆகணும். குடை கொண்டு வந்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஆனால் அது சீசன் டைமில் குடை எடுத்துகிட்டு வந்தால் மற்றவங்களோட இடித்து பிடிச்சி தான் போக வேண்டிய வரும். அதுக்கு ரெயின் கோட் தான் பெட்டர். ஸோ இதுக்கும் நீங்கள் ரெண்டையுமே எடுத்துகிட்டு வர்றது நல்லது. கண்டிப்பாக மழை வர்ற மாதிரி இருந்தால் ப்ரிப்பேர் ஆகி தான் நம்ம வரணும். கண்டிப்பாக மழை வரும். நீங்கள் எப்போ வந்தீங்கனாலுமே மழை வரும்னு தான் நினைக்கிறேன். என்னால் இன்றைக்கி சன்ரைஸ் பார்க்க இயலாமல் போயிடுச்சு. அது ஒரு மன வருத்தம். பட் இருந்தாலும் வ்ளாக் எடுத்துட்டேன். ஐ ஆம் ஹாப்பி. கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். பட் ப்ராப்பரான எடிட்டிங் இருக்காது, ப்ராப்பரான வாய்ஸ் இருக்காது, சவுண்ட் எஃபெக்ட் முக்கியமாக தான் இருக்கும். பரவாயில்ல, எனக்கு இது போதும். பிடிச்சிருந்தால் தொடர்ந்து பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு ஏதாவது தேவையான விஷயத்த பாருங்கள். ஓகே, நான் பணியாக போயிட்டு உங்களுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு தான் சொல்கிறேன்.